பவித்ரவனுக்கும் கேரளாவில் 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கல்லூரி மாணவர் சாரோன் ராஜ் கொலை வழக்கில் திடுக்கிடும் திருப்பமாக அவருடைய காதலி குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டதை அடுத்து தண்டனை விவரம் இன்று வெளியிடப்படும் என்று ஏற்கனவே நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்த வழக்கானது கேரள மாநிலம் நெய்யாற்றின் கரை கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இன்று தண்டனை விவரத்தை நீதிபதி பஷீர் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி இந்த தண்டனை விவரத்தின் அடிப்படையில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட கிரீஷ்மாவுக்கு தூக்கு தண்டனை மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்து இந்த தடயங்களை அடித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிர்மல்குமாருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று நீதிபதி பஷீர் அறிவித்திருக்கிறார். இந்த வழக்கினுடைய பின்னணி பொறுத்தவரையில் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி கேரள மாநிலம் பாரசாலை பகுதியை சேர்ந்தவர் சாரோன் ராஜ். இவர் கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூரில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் பயின்று வந்தார். அப்போது குமரி மாவட்டம் களியாக்கவெளி பகுதியை சேர்ந்த கிரீஷ்மா என்ற பெண்ணுடன் காதல் ஏற்பட்டது. இருவரும் பல ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி சாரோன் ராஜ் திடீரென்று உடல்நலக்குறைவு காரணமாக கேரள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அதற்கு பிறகு அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் பாரசாலை போலீசில் புகார் தெரிவித்தார்கள். அதன் பிறகு இந்த வழக்கு திருவனந்தபுரம் குற்றப்பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டு வந்தது. அப்போது எழுந்த அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் சாரோன் ராஜ் கடைசியாக அவருடைய காதலி வீட்டுக்கு சென்று வந்ததாகவும் அதற்கு பிறகுதான் அவருக்கு உடல்நலை பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் அவருடைய காதலி கிரீஷ்மா தொடர்ந்து போலீசார் அவரிடம் தீவிரமான விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணை அடிப்படையில் தான் திடுக்கிடும் தகவல் வெளியானது. அந்த தகவலின் அடிப்படையில் கிரீஷ்மா கைது செய்யப்பட்டார். குறிப்பாக இந்த கொலையினுடைய பின்னணி பொறுத்தவரையில் கிரீஷ்மாவுக்கு வேறு ஒருவருடன் திருமணம் செய்ய அவருடைய வீட்டில் ஏற்பாடு செய்தார்கள். அதற்கு கிரீஷ்மா தொடக்கத்தில் ஒத்துக்கொள்ளாத காரணத்தால் அதற்கு பிறகு வற்புறுத்தி அவர் சம்மதம் பெறப்பட்டார். இந்நிலையில் திருமணம் செய்து கொண்டால் தன்னுடைய காதலன் சாரோன் ராஜால் நமக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்படும் என்ற காரணத்தால் திட்டமிட்டு அவரை தன்னுடைய இல்லத்துக்கு வரவழைத்து கிரீஷ்மா கசாயத்தில் மருந்து கொடுத்து அதன் மூலமாக கசாயத்தில் விஷம் கலந்து கொடுத்து அதன் மூலமாக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றது என்பது தெரிய வந்தது. இந்நிலையில் இதற்கு உடந்தையாக இருந்ததாக இந்த கிரீஷ்மாவுடைய தாய் மாமன் நிர்மல்குமார் மற்றும் அவருடைய தாய் சிந்து ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரித்து வந்தார்கள். அப்போது முதலே கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலாக கிரீஷ்மா சிறையில் இருந்து அதற்கு பிறகு ஜாமீனில் வெளியே வந்தார். ஆனால் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணை அடிப்படையில் உரிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் கிரீஷ்மாவுடைய தாய் சிந்து குற்றவாளி இல்லை என்று நீதிமன்றம் விடுவித்தது. இருந்தாலும் இரு நபரும் குறிப்பாக இந்த கிரீஷ்மா மற்றும் அவருடைய தாய் மாமன் நிர்மல்குமார் ஆகியோர் குற்றவாளி என்று நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது. இந்த வழக்கானது நெய்யாற்றின் கரை கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த தீர்ப்பின் விவரம், அதாவது குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டதை அடுத்து அந்த தண்டனை விவரமானது இன்று அறிவிக்கப்படும் என்று நெய்யாற்றின் கரை கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி பஷீர் அறிவித்தார். அதன் அடிப்படையில் தண்டனை விவரமானது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்டனை விவரத்தின்படி குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட கிரீஷ்மாவுக்கு தூக்கு தண்டனையும் அதற்கு உடந்தையாக செயல்பட்ட இந்த கொலைக்கு உடந்தையாக செயல்பட்டு தடயங்களை அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட கிரீஷ்மாவுடைய தாய் மாமன் நிர்மல்குமாருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படும் என்று நீதிபதி பஷீர் அதிரடி தீர்ப்பை அறிவித்திருக்கிறார். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.